பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியை தனாதிபதி லாபாதிபதி ஆகிய குரு பகவான் உடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது. ஒரு நல்ல அமைப்பு. குரு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. ராகு அங்கே இருக்கார், பாம்பு இருக்கார் உங்க தலை மேல. அப்ப கொஞ்சம் கவனம். எதுல கவனம்? டிசிஷன் மேக்கிங்ல கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவை எடுக்கக்கூடாது இந்த கும்பராசி என்பர்கள். அதே சமயத்தில் உங்க ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் அடைந்து குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார். சார், ராசிநாதன் வக்ரம் அடைந்து விட்டாரே, அதனால ஏதாவது பாதிப்பா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாக இருந்த நீங்கள் இப்போ சுறுசுறுப்படைவீர்கள். வேகமாக விரைவடைக்கக்கூடிய தன்மை, கிடப்பில் போட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறணும் என்கின்ற தன்மையில் உழைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் ஆடி மாதம் உருவாக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அப்போ உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்றேன். ராகு அப்படிங்கிற ஒரு ஜென்ம ராகுவாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பாவ கிரகம் இருக்கின்ற காரணத்தால் அந்த ராகுங்கிறது அந்நியர்கள், ராகுங்கிறது மற்றவர்கள். அதாவது என்ன நீங்கள் நினைக்க போகிறீங்க? அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம். பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும், அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். ஸோ அந்த தன்மைங்கிறது உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், செயல்பாடுகளில் இருக்கும். ராகு அங்கே இருக்கிறதுனால நகருவீங்க. இடத்தை விட்டு நகரணும் என்கின்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். எங்கே நகருவீங்க? ஒரு வெளி மாநிலம், இல்லை வேற கண்ட்ரிக்கு போகிறது, இல்லை அங்கே போய் வேலை பார்க்குறது. ஸோ அல்லது ட்ராவல் செய்வது, டெய்லியும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன்னா ராகு இருக்கார், பாம்பு அல்லவா? பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். பட் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கும்பராசி என்பவர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவேன். சரி, கெடுதல்களை உருவாக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. எங்க ராசியை குரு பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார். இருக்கிறதுலேயே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய, நல்ல தன்மை கொண்ட அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கும்பராசி என்பர்கள். என கடந்த 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில், எண்ணம் சார்ந்த விஷயத்தில், செயல் சார்ந்த விஷயத்தில் பல குழப்பங்களை கொடுத்து கொண்டு, பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டு, பல வழிகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அப்படியே விளையிடுச்சு. இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சம் நோக்கி வந்தாச்சு. அதனால் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கும்பராசி என்பர்கள் எதையும் துணிந்து துணிச்சலோடு செய்யக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக தனக்காரக கிரகமான குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நல்ல தன்மையா? அப்போ தனக்காரக கிரகமும் அவரே, தனஸ்தானாதிபதியும் அதே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் இந்த கும்பராசி என்பதற்கு பணம் வரும். சரி சார், எனக்கு வேலையே இல்லை சார், வேலை திடீர்னு போயிடுச்சு, இந்த மாதம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். வேலை என்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது பிரமாதமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு 3 மாதங்களாக 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார். அப்போ நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வலு குறைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போதான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அல்லவா? ஸோ 10ஆம் அதிபதியும் உங்க ராசியை பார்க்குது. அப்போ வேலை என்பது நிச்சயமாக உண்டு. வேலையில் சில தடங்கல்களை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா உண்டு. ஏன்னா இங்கே கேது உட்கார்ந்துருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். அப்போ 10க்குரியவன் 8ல் போய் அமருது. அப்போ 8ங்கிறது ஒரு வழி அல்லவா? அப்போ வழி என்ன கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெரிய வழியை கொடுக்க போவதில்லை. இதை உணர்ந்து கொண்டாலே போதும்.
ஆனால் இப்போ செவ்வாய் ராசியை பார்க்குதல்லவா, அப்போ கோபத்தன்மை இருக்கும், ஆக்ரோசத்தன்மை இருக்கும். ஸோ அதை குறைச்சிட்டாலே போதும் கும்பராசி என்பவர்கள் நன்றாக இருக்க போகுது இந்த மாதம். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் எப்படி இருக்கு, 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல தன்மை, சூரியனோடு இருக்கார், தன்னம்பிக்கை கிரகத்தோடு இருக்கு, நன்றாக இருக்க போறாங்க. அப்போ அந்த குரு என்கின்ற கிரகம் ராசியை பார்க்குது. குழந்தைகள் உங்க ராசியை பார்த்து கொண்டு இருக்கு, உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, உங்க பேச்சை கேட்க போகிறார்கள். மன அழுத்தம், மன வேதனையில் இருந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா படிக்கலாம். போன வருடம் அதுக்கு முன்னத்து வருடம் நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலும் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு, இப்போ நல்லா படிக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கலாமா? நிச்சயமாக எடுக்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள். இனி எந்த தடை இல்லை, மனதில் தெம்பு கிடைக்கும். கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு போயாகணுங்கிற அந்த ஆர்வம் மிகுதியாக இருக்கும். ஏன்னா போன வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு சரியில்லை. மனசு சரியில்லைங்கும் போது எதுவுமே நடக்காதல்லவா. காலையில் படிக்கணும்னு நினைப்பீங்க, சாயந்தரம் அதை பற்றி கேர் எடுக்க முடியாது. படிக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும், ஆனால் செயல்படுத்த முடியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்தது. இப்போ அந்த குழப்பம் அத்தனையும் விலகி விட்டது. அப்போ ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். கடந்த 2 வருடமாக நல்ல அனுகூலங்கள். என்ன அனுகூலங்கள்? இப்படி செஞ்சால் நல்லது, இப்படி செஞ்சால் கெட்டது, அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய தன்மையில் இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த மாதம் பாருங்க, பாக்கியஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ பாக்யாதிபதி வலிமையாக இருக்குது. அப்போ பாக்கியம் கிடைக்க போகுது, நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. செட்டில் ஆகாதவங்க செட்டில் ஆக போகிறீங்க. மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. கணவன் அல்லது மனைவிக்குள்ள சொத்துக்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரப்போகுது. செட்டில் ஆக போகிறீங்க, பாக்கியம் கிடைக்க போகுது. அந்த சுக்கிரன் இப்போ குருவோட சேர போகிறார். அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன், பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன், தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேரப்போகிறார். எப்போ? ஆடி மாதம் 10ஆம் தேதி 5ஆம் இடத்துல போய் அமருகிறது. அப்போ குரு சுக்கிரன் இணைந்தாலே பணம் பெருகும், பணம் கிடைக்கும். பணத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. அப்போ பணம் சார்ந்த, பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஆனால் ஒரே விஷயம், குரு சுக்கிரன் சேர்ந்தா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உறவுகள் அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு கவனத்தோடு இருந்துட்டாலே போதும். கவனம்னு என்ன, கொஞ்சம் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற தன்மை இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தணும். ஏன்னா குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாகவும் இருக்க போகிறாங்க. அப்போ குரு கிழக்க பார்த்து போச்சுன்னா சுக்கிரன் மேற்க பார்த்து போகும். அப்போ எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அல்லவா. அப்போ அது ஒரு இடத்துல இணையும் போது அகம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு கொடுக்குமே ஒழிய, ஆனால் அந்த 2 பொருளாதார கிரகங்கள், அந்த 2 பொருளாதார கிரகங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ லாபம் கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக உண்டு, லாபம் உண்டு, சந்தோஷம் உண்டு. உங்களுக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்வீங்கன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப நாளாக இது வாங்கணும், அது வாங்கணும், வீட்டுக்கு வாங்கணும், குழந்தைகளுக்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணும், ஆடம்பரமாக செய்யணும், குழந்தைகள் நினைக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும், குழந்தைகளுக்காக செலவு செய்யணும். ஸோ இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சுக்கிரனுங்கிறது 4க்குரியவன். 4 சுகம், வீடு, வண்டி, வாகனம். அவர் குருவோட சேர்ந்துடுறாரு. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு தடை ஏதும் இல்லை என்பதுதான் அமைப்பு. அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட 5ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், காதல் அப்படிங்கிற தன்மையும் அங்கே இருக்குது. அப்போ காதலுக்குள்ளே இறங்குவது, ஸோ இதெல்லாமே கொடுக்கும், நல்லதை கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்குது. தெய்வ சக்தியின் அனுகூலம் சிறப்பு வாய்ந்தது. 5ஆம் இடம் என்பது தெய்வ சக்தி. 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த வரலால்
அந்த வரமால் இயற்கையாய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பூசித்த, அதாவது நீங்கள் வணங்கிய அந்த தெய்வத்தினுடைய அருளால, அதுவும் குலதெய்வத்தினுடைய அருளால நல்லது நடக்கும், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்காரல்ல குரு பகவான். நல்ல பாக்கியங்கள், அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது, நல்ல குட் நியூஸ் ஒன்று கிடைக்கப் போகிறது. இதனால் சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் என்று சொன்னால் அந்த கும்பத்துக்கு மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.